ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பார்ப்போம். இந்த பேட்ரிஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பேட்ரிஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி ரீசார்ஜ் எல்லாம் ஆகுது அப்படின்னு. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த டெக்னிக்கல் வீடியோஸை. நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சூப்பர். நம்ம டாபிக் உள்ளார போகலாம். இன்றைக்கி பேச போகிற டாபிக் பேட்ரிஸ் பற்றி, அதனோட இன்னர் ஒர்க்கிங்ஸ், அப்புறம் யூசேஜ், இந்த ஜென்ரலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பேட்ரிஸ் பற்றி உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஏசி அண்ட் டிசி அந்த ஃபவுண்டேஷனல் நாலேஜ் வேணும். அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை செக் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னும் நல்லா புரியும். நான் அந்த லிங்க் கீழே போடுறேன். பேட்டரிஸோட ஒரிஜினேஷன் ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டரி இப்போ கார்பன் டேட்டிங் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணது பேக் தட் பேட்டரி அப்படின்னு. சில பேர் அதை டிஸ்பியூட் பண்ணுறாங்க, அது பேட்டரி இல்லை, வேறு ஏதோ பர்பஸ் அப்படின்னு. பட் இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணதில் சயின்ஸ் கம்யூனிட்டி அந்த பேட்டரியில், அதாவது பேட்டரின்னு நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் அந்த எக்யூப்மெண்ட் ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் டிஸ்சார்ஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது ஃபுல் ஃப்ளெஜ் பேட்டரி கிடையாது. இன்னொன்று 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி பேட்டரியோட யூசேஜ் என்ன இருந்திருக்குன்றது எனக்கு புரியல. பட் ஆனால் அதுதான் தொடக்கம்னு வச்சிங்களேன். ஏன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அதுலேருந்து சில ஐடியாஸ் எல்லாம் எடுத்துட்டு பரவாயில்லையே அந்த டைமில் இதெல்லாம் அட்டம் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி அந்த ஐடியாஸ் எல்லாம் எடுத்து இப்போ இருக்கிற ரீசன்ட் பேட்டரிஸும் அதே ஃபிலாசபி தான், ஒன்றும் சேஞ்ச் இல்லை. ஏன்னா நம்ம நியூ டெக்னாலஜி வச்சு பண்ணுறோம். சரி, இப்போ பேட்டரிஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது, யூசேஜ் பொறுத்து. அது பெரிய லிஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு டெக்கேடுக்கு நம்ம பேட்டரி என்ன மெட்டல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, எஃபிஷியன்சி பொறுத்து. அப்புறம் பேட்டரியோட கண்டக்டிவிட்டி நிறைய விஷயம் இருக்குது. அதனால நம்ம சூஸ் பண்ணுற மெட்டல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாப்புலராக கேள்விப்பட்டிருக்கிறது லித்தியம் அயான் பேட்டரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் லெட் ஆசிட் பேட்டரி, ஆல்கலைன் பேட்டரி, இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நம்ம இந்த வீடியோவில் லித்தியம் அயான் பேட்டரி பற்றி பேசுவோம். ஏன்னா அது ஒரு ரீசனுக்காக. நீங்கள் ஒரு பேட்டரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா எல்லா பேட்டரியும் அதே தான். ஸோ இன்னர் ஒர்க்கிங்ஸ் மெட்டல் தான் வேறு வழியா, ஆனால் ஒர்க்கிங்ஸ் சேம். இன்னொன்று லித்தியம் அயான் பேட்டரி நம்ம ரீசார்ஜும் பண்ண முடியும். அதனால பேட்டரியை டிஸ்சார்ஜ் பண்ணுறது ஒன்று, அது எப்படி ரீசார்ஜ் ஆகுது அந்த மெக்கானிசமை நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த பேட்டரி பற்றி கொஞ்சம் நல்லா புரியும்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். சரி, நம்ம ஒரு ட்ரம் எடுத்துக்கலாம். அந்த ட்ரம்ல தண்ணி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ட்ரம் சே ஒரு 100 கேலன் ட்ரம்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ட்ரம்ல ரெண்டு மெத்தட்ல நீங்க தண்ணியை வெளில எடுக்கலாம். ஒன்று ஒரு சின்ன சைஸ் பைப் வச்சு தண்ணி எடுக்கலாம், இல்லை பெரிய சைஸ் பைப் வச்சு தண்ணி எடுக்கலாம். இப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ சின்ன சைஸ் பைப் வச்சு நீங்க தண்ணியை ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா ட்ரெயின் ஆகும், ஆனால் ட்ரெயின் ஆகிடும் எவென்ச்சுவலி. இதே பெரிய சைஸ் வச்சு நீங்க பெரிய சைஸ் பைப் வச்சு நீங்க ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா அந்த ட்ரம் ஃபாஸ்டா ட்ரெயின் ஆகிடும். இப்போ இது எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா உங்களோட யூசேஜ் தான் அதுல இருக்கு. இப்போ உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்? இப்போ உங்களுக்கு ஆம்பியர்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை, உங்களுக்கு கம்மியான கரண்ட் வேணும் போதும், ஆனால் எனக்கு வோல்டேஜ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உங்களுக்கு சின்ன சைஸ் பைப் போட்டால் பேட்டரி ரொம்ப நாள் வரும். இல்லை எனக்கு கரண்ட் தான் வேணும், எனக்கு நிறைய ஆம்ப்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணால் அந்த கரண்ட் உங்களுக்கு ஜாஸ்தியாக ஃப்ளோ ஆகும். உங்களுக்கு ஃபாஸ்டா நிறைய ஆம்பியர்ஸ் வேணுமா கம்மியா வேணுமா அப்படி அதை பொறுத்து தான் பேட்டரியோட சைஸும் இருக்கு. இப்போ இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ கார் எடுத்துக்கலாம். கார்ல இருக்கிற பேட்டரி உங்களுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா நிறைய சிஸ்டம்ஸ் உள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு ஆம்ப்ஸ் நிறைய தேவைப்படும். வோல்டேஜ் என்னவோ 24 வோல்ட் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நிறைய ஆம்ப்ஸ் இருந்தால் தான் எல்லா சிஸ்டம் சப்போர்ட் பண்ணும். அப்போ உங்களுக்கு சின்ன ட்ரம் வச்சா உங்களுக்கு ஃபாஸ்டா ட்ரெயின் ஆகிடும், அதை மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால பெரிய ட்ரம் தேவைப்படும். ஏன்னா பெரிய பைப் இருக்கிறதுனால பெரிய ட்ரம் தேவைப்படும். இதே நீங்க செல்போனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா செல்போன்ல அதோட வோல்டேஜ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் கம்மியா இருக்கு, ஆம்ப் ரிக்குவயர்மெண்ட் கம்மியா இருக்கிறதுனால என்னன்னா நீங்க சின்ன ட்ரம் சின்ன பைப் வச்சா உங்களுக்கு அது சஃபிஷியண்டா இருக்கும். அதனால அதுதான் டிட்டர்மைன் பண்ணுது எப்படி நம்ம என்ன சைஸ் பேட்டரி வேணும் அப்படின்னு. இப்போ ஒருவேளை இப்போ காரோட பேட்டரி நம்ம செல்போனுக்கு போடலாம் அப்படின்னா ஒரு வருஷக்கணக்காக வரும் செல்போன், நம்ம சார்ஜே பண்ண தேவை. ஆனால் அந்த சைஸ் ஃபிட் ஆகாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, சரி யூசேஜ் இதில் கம்மியாக இருக்கிறதுனால சின்ன சைஸ் பேட்டரி கிரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆம்பியர் ரேட்டிங்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு காம்பாக்டாக கொடுத்துட்றாங்க. ஆனால் பெரிய எக்யூப்மெண்ட்க்கு உங்களுக்கு சின்ன பேட்டரிக்கு போய் போட்டிங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே எல்லாமே டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஏன்னா அதனோட ரிக்குவயர்மெண்ட் அவ்வளோ இருக்குது. இப்போ ஜென்ரலாக பேட்டரிஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். இப்போ பேட்டரிஸ் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனால தான் ஒர்க் பண்ணுது. அது ஒரு துறையே இருக்குது. அது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அந்த துறை. அவுட்புட் சார்ஜ் வர்றதுனால அது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுன்னு நினைக்கிறோம். ஆனால் இது பியூர்லி கெமிஸ்ட்ரி தான். சரி, இது நம்ம லித்தியம் அயான் பற்றி கொஞ்சம்
போறதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரலா பேட்டரியில வந்து எப்படி ஒரு சார்ஜ் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பேட்டரியில வந்து சார்ஜ் ஸ்டோர் ஆகுறதுக்கு வந்து 2 ப்ராசஸ் நடக்கணும். ஒண்ணு வந்து ஆக்சிடேஷன், இன்னொன்னு வந்து ரிடக்ஷன். ஸோ இந்த இது 2மே சிம்பிள் கான்செப்ட் தான். ஆக்சிடேஷன் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது ஆக்சிடேஷன். ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 2 மெட்டல் வேணும். ஸோ அந்த அப்பதான் வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அப்போ லூஸ் பண்ணிச்சுன்னா ஆக்சிடேஷன். இதே ரிவர்ஸ் ஒரு அதே கெமிக்கல் ரியாக்ஷன்ல வந்து உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் ஆச்சு அப்படின்னா அது ரிடக்ஷன். ஸோ இதுதான் சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கலாம். பேட்டரிக்குள்ள நடக்கிறது வந்து 2 ப்ராசஸ் தான். ஒன்று ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் நடக்கும்போது உங்களுக்கு பேட்டரியில சார்ஜ் கிரியேட் ஆகும். நீங்க பேட்டரி வந்து எதுல ஹூக்கப் பண்ணீங்கன்னா, லைட் பல்ப் ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எரியும். ஆக்சிடேஷன் நடக்கும்போது. ரிடக்ஷன் நடக்கும்போது நீங்க பேட்டரி வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்த மெக்கானிசம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்சிடேஷன் வந்து சார்ஜ் வந்து லூஸ் பண்ணும். ரிடக்ஷன் வந்து சார்ஜ் வந்து மறுபடியும் திருப்பி போடும். அதுதான் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். சில பேட்டரிஸ்ல வந்து உங்களுக்கு ஆக்சிடேஷன் மட்டும் தான் நடக்கும். ரிடக்ஷன் வந்து நடக்காது. அத வந்து நம்ம ஒன் டைம் பேட்டரின்னுவோம். அது வந்து ட்ரை செல். ஸோ ட்ரை செல் பேட்டரிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டைம் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் பேட்டரிய தூக்கி நம்ம ரீசைக்கிள் போட வேண்டியதுதான். அது வந்து யூஸ் கிடையாது. ஏன் வந்து நம்ம ட்ரை செல் பேட்டரி யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது வந்து சீப் அவ்வளோதான். ஸோ ஏன்னா ஒன் டைம் யூஸா இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம போட்டுற வேண்டியதுதான். ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவ். அதனால நம்ம அதை ப்ரிஃபர் பண்றதில்ல. இப்போ மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அது அது வந்து பேட்டரி மாத்திக்கிட்டே இருக்க முடியாது. அதனால வந்து மொபைல் ஃபோனோட காஸ்ட்ல வந்து அந்த பேட்டரியோட ரீசார்ஜிங் காஸ்ட்டும் இருக்கிறதுனால வந்து நம்ம அதை பே பண்ணிடுறோம். அதே மாதிரி ரீசார்ஜிங்க்கும் வந்து நிறைய சைக்கிள்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியாது. சில சில பேட்டரிஸ் வந்து 1000 சைக்கிள்ஸ் ரீசார்ஜ் ஆகும். சில பேட்டரிஸ் வந்து 3000 வரைக்கும் போகும். அது பியூர்லி எஃபிஷியன்சி பொறுத்து தான் இருக்கு. அப்புறம் என்ன மெட்டல் வந்து சூஸ் பண்றாங்க அதுவும் டிபெண்டா இருக்கு. இப்போ கார் மாதிரி டெஸ்லா கார் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து இருக்கிற பேட்டரிஸ் எல்லாமே வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து ரீசார்ஜ் சைக்கிள்ஸ்னால அந்த பேட்டரி டீக்ரேட் ஆகிடும். அப்புறம் இவென்ச்சுவலி அந்த பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாயிடும். இப்போ பேட்டரி வந்து எப்படி ஒரு சார்ஜ் வந்து கிரியேட் ஆகுது ஆர் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம லித்தியம் அயான் வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல வந்து ரொம்ப கோரான காம்பனன்ட் வந்து நம்ம என்ன மெட்டல் சூஸ் பண்றோம் அதுதான் வந்து இதுல இருக்கு. இப்போ பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இப்போ லித்தியம் தான் வந்து ரொம்ப சூப்பரான ஆப்ஷன். ஏன்னா லித்தியம் வந்து நிறைய எனர்ஜி வந்து பவர் டென்சிட்டி உள்ள ஒரு ஆட்டம். அதனால வந்து லித்தியம் அயான் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. பவர் டென்சிட்டினா என்னன்னா உங்களுக்கு வந்து கம்மியான ஸ்பேஸ்ல நிறைய சார்ஜை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் வந்து பவர் டென்சிட்டி. லித்தியம் ஆட்டம் வந்து நேச்சுரலாவே வந்து ஒரு அன்ஸ்டேபிள் ஆட்டம். ஏன்னா அது அப்படிதான் இருக்கு. அதனால நீங்க லித்தியம் வந்து போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், மினரலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலா லித்தியம் தனியா இருக்காது. எதையாவது ஒரு மெட்டல் கூட பாண்ட் ஆகி ஆக்சிடைஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ இது வந்து என்ன நேச்சுரலாவே கிடைக்குது. அதனால தான் லித்தியம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஆப்ரேஷன்ஸ். ஆனா அந்த நிறைய கம்பெனிஸ் வந்து இதில் தான் வந்து ரொம்ப திண்டாடுறாங்க லித்தியம் வந்து கண்டுபிடிக்கிறது. ஏன் அப்படின்னா லித்தியம் ஆட்டம் வந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப அன்ஸ்டேபிள். இது புரியணும் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு ராக் எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு உருண்டையான ஒரு ராக் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க அந்த ராக்கை வந்து மலையில இருந்து கீழே தள்ளணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 சினாரியோ எடுத்துப்போம். அந்த மலை வந்து சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட். சரிங்களா? ஆனா அது மலை தான். ஆனா டாப் வந்து ஃபிளாட். அப்பனா நீங்க ராக்க வந்து நிறைய தூரம் தள்ளி தள்ளி போயிட்டு கடைசியில எட்ஜ்ல போய் தள்ளணும். அது ஒரு சினாரியோ. இன்னொன்னு வந்து ஒரு மலை வந்து மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி வச்சுக்கங்க. ரொம்ப இப்படி கூசா இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். அந்த ராக்க வந்து மேல வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து எனி டைம் ரொம்ப ரொம்ப காத்தடிச்சாலே அது கீழே வந்துடும். ஸோ லித்தியம் அயம் வந்து அந்த ஆட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 3 எலக்ட்ரான் 3 புரோட்டான் இருக்கு. அந்த தியரி அக்கார்டிங் டு தியரி வந்து அது ஸ்டேபிளான ஆட்டம் தான். ஆனா பை நேச்சர் வந்து லித்தியம் வந்து என்னன்னா அந்த வெளியில இருக்கிற எலக்ட்ரான் வந்து ஈஸியா எடுத்துடலாம். அது ஒண்ணுமே ஃபோர்ஸே தேவையில்ல. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கழண்டு ஓடிடும். எனக்கு வேணாம் நீ அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுரும். அதனால வந்து லித்தியம் நீங்க தனியா வச்சீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரானை நம்ம ஈஸியா எடுத்துட முடியும். ஆனா எலக்ட்ரான் நம்ம ஈஸியா எடுக்கிறதுனால என்ன ஆகும்? அது வந்து சார்ஜ். ஸோ அப்படிதான் வந்து நம்ம பேட்டரியில வந்து சூஸ் பண்ற ப்ரிஃபர்டா. மற்ற ஆட்டம்ஸ் இருக்கு. இப்போ ஜிங்க் இருக்கு. நிறைய ஆட்டம்ஸ் வந்து பேட்டரி யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு டொனேஷன் கேட்டகரியில அது வரல. அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபோர்ஸ் குடுக்கணும். அப்பதான் வந்து அது எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிவிடும். அந்த லித்தியம்ல வந்து எலக்ட்ரான் வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. எலக்ட்ரான் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதனால தான் நேச்சுரலா இருக்கும்போது லித்தியம் வந்து எதையாவது கூட எலக்ட்ரான் லூஸ் பண்ணி பாண்ட் ஆகி ஒரு ஆக்சிடேஷன் ஏற்கனவே நடந்து கம்பைண்டா இருக்கும். சரி. இப்போ நம்ம லித்தியம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்க. சரிங்களா? இப்போ லித்தியம் பியூர் லித்தியம் இருக்கு. அது வந்து அன்ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா பேட்டரியில வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லித்தியம் வேணும். சரிங்களா? இப்போ அந்த லித்தியம் வந்து ஒரு சைடும், இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு இன்னொரு மெட்டல் வேணும். அதாவது ரிசீவ் பண்றதுக்கு. ஸோ இது வந்து நம்ம டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் சப்ளை பண்ற ஒரு ஆட்டம் வேணும். இன்னொன்னு அத பாசிட்டிவ் எண்ட்ல வந்து ரிசீவ் பண்ற ஒரு ஆட்டம் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து எப்படி ஃப்ளோ ஆகும்னா, நெகட்டிவ் டூ பாசிட்டிவ் தான் ஃப்ளோ ஆகும் எலக்ட்ரிசிட்டி.
அதுக்கு நடுவில் நீங்கள் ஏதாவது பல்பு அந்த மாதிரி ஏதாவது கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லேருந்து பல்ப் வழியாக போயிட்டு பல்பை எரிய வச்சு அப்புறம் பாசிட்டிவ் சார்ஜில் வந்து லேண்ட் ஆகிடும். ஏன் பாசிட்டிவ் சைடில் லேண்ட் ஆகுது அப்படின்னா, ஏன்னா பாசிட்டிவ் சைடு தான் ஹையர் பொட்டன்ஷியல். ஸோ பாசிட்டிவ் வந்து எலக்ட்ரான் நெகட்டிவ் எலக்ட்ரானை புல் பண்ண பார்க்கும். அதனால தான் வந்து நெகட்டிவ் சைடில் வந்து எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவ் சைடில் போய் லேண்ட் ஆயிடுது. இப்போ லித்தியம் வந்து நெகட்டிவ் சைடில் இருக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ பாசிட்டிவ் சைடில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் இப்போதைக்கு வந்து கோபால்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கோபால்ட் வந்து என்னன்னா அதுக்கு வந்து எனக்கு எலக்ட்ரான் வேணும் வேணும் அப்படின்னு உட்காந்துருக்கும். அதனால வந்து இது நல்ல ஒரு காம்பினேஷன். ஒன்று வந்து எலக்ட்ரான் வேணான்னு வச்சிட்டு இருக்கு, அது லித்தியம். இன்னொன்று வந்து கோபால்ட் வந்து எலக்ட்ரான் வேணும் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டா ஒரு என்விரான்மெண்ட் நீங்க போட்டீங்கன்னா இப்போ பேட்டரிக்கு கிரியேட் பண்ற சினாரியோ வந்துடுது. ஸோ இப்போ என்ன இதுல வந்து என்ன டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டினா, இப்போ லித்தியம் வந்து கோபால்ட் கூட சேர்ந்துச்சுன்னா உடனே ரியாக்ஷன் வந்துடும். அதனால வந்து அதை சேர்க்க விடக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேட்டரியில் 3வது லேயர் அது வந்து ஒரு இன்சுலேட்டர் மாதிரி நடுவில் வந்து வச்சிருவாங்க. அந்த இன்சுலேட்டர் வந்து என்ன பண்ணுன்னா இந்த லித்தியம் ஆட்டமையும் கோபால்ட் ஆட்டமும் சேர விடாது. ஸோ அது அதோட பர்பஸ். ஸோ இப்போ பேட்டரியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்ட்ஸ்னா, ஒன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டு, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டு. இந்த ரெண்டு கிராஸ் ஆகக்கூடாததுக்காக ஒரு இன்சுலேட்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த இன்சுலேட்டர் வந்து என்னன்னா அது செமை பெர்மியபிள் மெம்பர். அதான் சில கண்டிஷன்ஸில் வந்து கிராஸ் ஆகலாம். அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்னன்னு. ஸோ இது 3வது பார்ட்டு. அதுக்கப்புறம் 4வது பார்ட் வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜை எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு டெர்மினல். அது யூஸ்வலாக ஒரு காப்பர் பிளேட் மாதிரி வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு டெர்மினல். இதை போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அதுதான் பேட்டரி. சரிங்களா? இப்போ நம்ம டீட்டெயிலாக போய் பார்ப்போம் இதுக்குள்ள என்ன எப்படி வந்து நடக்குது அப்படின்னு. சரி, இப்போ வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இப்போ வந்து பேட்டரி வந்து ஃபர்ஸ்ட் பேக் பண்ணும்போது லித்தியம் ஆட்டமை வந்து ஒரு சைடு வச்சுட்டு அது நெகட்டிவ் டெர்மினலா மாத்திருவாங்க. என்ன ஆகும்னா லித்தியம் வந்து அந்த மலையில இருக்கிற கல்லு மாதிரி தான். அது வந்து என்னன்னா எலக்ட்ரான் வேணும்னு சொல்லி அது வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து தள்ளி விட்டுரும். அதனால வந்து இந்த சைடு வந்து ஃபுல்லா எலக்ட்ரான்ஸா உட்காந்துட்டு இருக்கும். அந்த ஒரு எலக்ட்ரான் வெளியில போச்சு, இல்ல ஒண்ணு இல்ல மல்டிபிள் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆட்டம்ல இருந்து வெளியில போச்சு அப்படின்னா அது வந்து அயான் அப்படின்வாங்க. அதனால தான் வந்து இது லித்தியம் அயான் அப்படின்றோம். யூஸ்வலா அயான்ஸை கிரியேட் பண்ணது ரொம்ப கஷ்டம் ஆட்டம்ல. அயான்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்கணும், இல்ல ஏதோ ஒன்று அதாவது ஹீட் எனர்ஜி ஏதோ ஒரு எனர்ஜி கொடுத்தா தான் வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஏன்னா அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு புல்ல இருக்கு, நியூக்ளியஸ் வந்து அதை புல் பண்ணி வச்சுட்டு இருக்கு. ஏன்னா புரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், அதனால எலக்ட்ரான் வந்து டைட்டா ஒட்டிட்டு இருக்கும், அது எடுக்கிறது கஷ்டம். ஆனால் லித்தியம் கேஸ்ல வந்து ஒண்ணுமே கிடையாது. அது நீங்க தனியா வச்சாலே வந்து அது எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த சைடு வந்து லித்தியம் வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு அது அயான் ஆச்சு. சரிங்களா? இப்போ அடுத்த சைடு வந்து கோபால்ட் ஆட்டம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு, ஏதாவது எலக்ட்ரான் வந்தா நம்ம வந்து அது சேர்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இப்போ டெர்மினல்ஸ் வந்து கனெக்ட் பண்றோம். டெர்மினல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணும்போது இப்போ ஃப்ரீயா இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஃப்ளோ ஃப்ளோ ஆகிட்டு நம்மளுக்கு ஏதாவது கண்டக்டிவிட்டி அதாவது ஏதாவது பல்பு மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை எரிய வச்சுட்டு கோபால்ட்ல வந்து லேண்ட் ஆகிடும். இப்போ நடுவில் வந்து இப்போ ஒரு செமி பெர்மியபிள் மெம்பர் இருக்கு. அதனோட வேலை வந்து என்னன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணதுல வந்து லித்தியம் வந்து ரிலீஸ் ஆகி வச்சிருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து அது போக விடாது, அதை பிளாக் பண்ணிடும். ஆனால் லித்தியம் அயான் ஆன அந்த ஆட்டமை வந்து போக விடும். ஸோ அதுதான் வந்து அது அந்த மெம்பரோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது ஒரு எலக்ட்ரோலைட்ல பண்ணியிருப்பாங்க அண்ட் வேரியஸ் மெட்டீரியல்ல பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா லித்தியம் வந்து எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணதால அயான் ஆச்சு. இப்போ அதுக்கு வந்து இந்த சைடு போகிறதுக்கு வழி கிடைச்சிச்சு. அது என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த எண்ணில் போய் லேண்ட் ஆக பார்க்கும், அது கிராஸ் பண்ணிடும். கிராஸ் பண்ணிட்டு கோபால்ட் இருக்கிற சைடுக்கு போயிடும். ஏன் வந்து கோபால் சைடில் போகுது அப்படின்னா லித்தியமோட நேச்சரே அதுதான். அது தனியா இருந்தா அது அது பிடிக்காது, அது எதையாவது போய் பாண்ட் ஆகணும், அதுதான் அதோட வேலையை. ஸோ அது வந்து கோபால்ட் சைடில் போயிட்டு அது கோபால்ட் கூட ரியாக்ஷன் நடந்துடும். நடந்தோடனே லித்தியம்க்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லூஸ் ஆன எலக்ட்ரானை வந்து கிடைச்சிட்டு அது ஆக்சிடைஸ் ஆகிடும். இதுதான் வந்து ஆக்சிடேஷன் அப்படின்வாங்க. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டேட்ல லித்தியம் இருந்தா அது எதுவும் பண்ணாது, அது வந்து குட் சினாரியோ, லித்தியம் வந்து அமைதியா இருக்கும். இப்போ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது, ரிலீஸ் ஆன எலக்ட்ரான் நம்மளுக்கு சார்ஜ் கட்டிச்சு, அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகி கோபால்ட்டு கூட வரும். இப்போ கோபால்ட்டுக்கு வந்து நிறைய எலக்ட்ரான் தேவை, அது என்ன பண்ணும் அப்படின்னா வாங்கிக்கும். ஏன் எலக்ட்ரான் கோபால்ட்டுக்கு தேவை அப்படின்னா லித்தியம் கிராஸ் ஆனதால போயிட்டு அந்த எலக்ட்ரானை அது பிடிங்கிக்கும். சரி எனக்கு ஒரு எலக்ட்ரான் கூட அப்படின்னு. இப்போ கோபால்ட்டுக்கு வந்து எலக்ட்ரான் லூஸ் ஆயிடுச்சு, அதனால எனக்கு தாங்கன்னு சொல்லும்போது இந்த எலக்ட்ரான் கரெக்டாகவும் எடுத்து வச்சுக்கும். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சைட்ல இருந்து வர எல்லா சார்ஜும் வந்து எல்லா எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ்ல போய் லேண்ட் ஆயிடும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சைட்ல இருக்கிற லித்தியம் ஆட்டமும் இங்க கிராஸ் ஆயிட்டு போயிடும். அப்படின்னா என்ன ஆகும்னா அதுதான் வந்து சார்ஜ் ட்ரெயின் ஆயிடுது. இப்போ 100% இருக்கிற சார்ஜ் வந்து ஏன் 95% 90% ஆகுது அப்படின்னா நம்ம எலக்ட்ரான்ஸை எடுத்துடுறோம், அது ஒன்று. இன்னும் வந்து லித்தியம் ஆட்டம்ஸும் கம்மியாயிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லித்தியம் ஆட்டம் இந்த சைட்ல இருக்காது. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்றோம். இப்போ ட்ரை செல்னா இதோட கதை முடிஞ்சது, நம்ம வந்து பேட்டரி தூக்கி போட்டுற வேண்டியதுதான். ஆனா இப்போ இது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி அப்படின்னு வச்சுக்கிட்டா இப்போ நம்ம வந்து வேற ஒரு மெக்கானிசம்ல வந்து மறுபடியும் இதை ரிவர்ஸ் பண்ணணும்.
அந்த ரிவர்சிங் ப்ராசஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா எடுத்துன்னு போய் பவர் அடாப்டரில் கொண்டு போயிட்டு போட்டுருவோம். போட்டோம் அப்படின்னா சார்ஜ் கொஞ்சமாக ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வந்து 100% ஆகிடும். சார்ஜ் ஆகிட்டோம்னா நம்ம எடுத்துருவோம். இப்போ அந்த பவர் அடாப்டர் தான் இதில் வந்து இன்ஃப்ளூயன்சரு. என்னன்னா நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் எடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது கனெக்ட் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரான்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பவர் சோர்ஸை நம்ம கொடுக்குறோம். ஸோ ஏசி வோல்டேஜ் ஏதாவது கொடுத்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது அப்படியே உல்ட்டா பார்க்குறோம். ஸோ நம்ம பவர் சோர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா அடுத்த சைடு போய் பாசிட்டிவ் ஆகிடும், இந்த சைடு நெகட்டிவ் ஆகிடும். அதாவது என்ன, கோபால்ட் சைடு வந்து நெகட்டிவ் ஆகிடும், அடுத்த சைடு அதாவது லித்தியம் இருந்த சைடு வந்து பாசிட்டிவ் ஆகிடும். இப்போ நேச்சுரலாக வந்து என்ன நடக்கும்னா பாசிட்டிவ் வந்து நெகட்டிவாக புல் பண்ண பார்க்கும். ஸோ இப்போ நம்ம பவர் சோர்ஸ் வந்து ஹை பொட்டன்ஷியல் கிரியேட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா கோபால்ட்லேருந்து எலக்ட்ரான் பிச்சுக்கிட்டு வெளியில் வந்து அடுத்த சைடு லேண்ட் ஆக பார்க்கும். ஸோ இப்போ இருக்கும்போது என்னன்னா இப்போ இந்த ப்ராசஸ் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ லித்தியம் வந்து என்ன எலக்ட்ரான் இல்லைன்னு தான் கோபால் கூட வந்து ரியாக்ஷன் நடந்தது. ஸோ அது வந்து மாட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம வெளியில ஏசி பவர் கொடுத்ததுனால வந்து என்னன்னா அந்த வோல்டேஜ் வந்து ஹை பொட்டன்ஷியல் கிரியேட் பண்ணதுனால என்னன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானா போக ஆரம்பிக்கும், அந்த சைடு மைக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஆனவொடனே லித்தியமோட எலக்ட்ரான் லூஸ் பண்ணிடும். அடடா நம்மளுக்கு எலக்ட்ரான் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி லித்தியம் வந்து மறுபடியும் என்ன பண்ணும், கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்து உட்காந்துக்கும். ஸோ நம்ம பவர் சோர்ஸை பவர் சார்ஜ் எடுக்கிற வரைக்கும் வந்து இது நடந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம வந்து பவர் வந்து 0% 10% 20% அதனோட வேலை வந்து என்னன்னா அது என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுக்கு லித்தியமோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு. 0% இந்த சைடு ஒரு லித்தியம் அயானும் இல்லை, அதுதான் வந்து அர்த்தம். ஸோ லித்தியம் வந்து என்னன்னா இங்க எலக்ட்ரான் லூஸ் பண்ணதால கிராஸ் பண்ணி அங்கே போயிட்டு அங்க இருக்கிற எலக்ட்ரான் கூட ஜாயின் ஆகி லித்தியம் ஆட்டமா மாறிடும். அதாவது அயான் போயிட்டு மறுபடியும் போயிட்டு எலக்ட்ரான் கூட ஜாயின் ஆகி நம்ம லித்தியம் ஆட்டம் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம பவர் சோர்ஸ் வந்து எடுத்துடுறோம்னு வச்சுங்க. இப்போ சார்ஜ் நம்ம எடுத்துட்டோம், இப்போ 100% ஆச்சு அப்படின்னா மறுபடியும் இதே கதை தான். இப்போ லித்தியம் வந்து பார்க்க ஆஹா நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னு பார்த்து ஏன்னா எனக்கு இந்த எலக்ட்ரான் வேணாம் தூக்கி போடு அப்படின்னு சொல்லி அதை கடாசிடும் எலக்ட்ரான். இப்போ எலக்ட்ரான் வந்து ரெடியாக இருக்கும் கண்டக்ட் ஆகிறதுக்கு. இப்போ லித்தியம் வந்து அயனா மாறிடும். ஸோ இப்போ அயனா மாறினால லித்தியம் என்ன பண்ணி இதை கிராஸ் பண்ண பார்க்கும். ஸோ இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லித்தியம் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராஃபைட் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஆர்கனைசேஷனுக்கு. ஏன்னா இப்போ லித்தியமோட எலக்ட்ரானும் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ லித்தியம் வந்து ஒரு இடத்துல கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா கிராஃபைட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி அதை வச்சுடுவாங்க. இது எப்படி நீங்கள் பார்க்கணும், கிராஃபைட் மெட்டீரியல் வந்து நம்ம ஒரு கபோர்டு இருக்குன்னு வச்சுங்க. கபோர்டில் வந்து ஸ்லாட்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து நடுவில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வைக்கணும்னு வச்சுங்க. அந்த பாக்ஸ் தான் லித்தியம் ஆட்டம் கரெக்டாக போயிட்டு அந்த லித்தியம் அயான் ஆட்டம். ஸோ அந்த எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்டு லித்தியம் அயான்ஸ் வந்து அந்த ரேக்ல போயிட்டு கரெக்டாக போய் ஃபிட் ஆகிடும். எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கங்கே சுற்றிட்டு இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்கும். ஆனால் இது போய் கரெக்டாக நடுவில் அந்த கிராஃபைட் இதில் போய் உட்காந்துட்டு இருக்கும். லித்தியம் அயான் மாற்றுறத பேர் வந்து இன்டர்கலேஷன் அப்படின்வாங்க. அந்த இன்டர்கலேஷன் வந்து என்னன்னா ஒரு ஆர்கனைஸ்டு வே ஆஃப் லித்தியம் அயான் அண்ட் கிராஃபைட் மாலிகூல்ஸ், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா கிராஃபைட் வந்து லித்தியம் வந்து எங்கே போக விடாது, அது வந்து ஒரு சர்ஃபேஸில் மாட்ட வச்சிரும். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம சார்ஜ் கனெக்ட் பண்ணோம்னா எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கேருந்து தாவி நம்ம பல்ப் வழியாக அடுத்த சைடு வரும்போது லித்தியம் அயான் வந்து என்ன பண்ணும், அடடா எலக்ட்ரான்ஸ் இல்லையான்னு சொல்லி மறுபடியும் அந்த சைடு கிராஸ் பண்ணும். ஸோ இது அப்படியே சைக்கிள் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சார்ஜ் ரீசார்ஜ் இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. நான் ஹை லெவலில் தான் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இப்போதைக்கு இந்த வீடியோக்கு வந்து இந்த புரிதல் ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேட்டரிஸ் வந்து ரொம்ப ஒரு எசென்ஷியலான கம்போனன்ட் இருக்கு. எது தேவையோ இல்லையோ இப்போ பேட்டரி இல்லைன்னா ரொம்ப நர்வஸ் ஆகிடும். இது வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லை, இருக்கிற ஜாம்பவான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து சத்யநாராயண எடுத்துப்போம் சரிங்களா. அவருக்கு ஒரு நாள் அவரு ஒர்க் பண்ணல, இல்ல ஒரு நாள் விடுங்க, ஒரு மணி நேரம் அவர் ஒர்க் பண்ணல அப்படின்னா அவருக்கு கம்பெனிக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து எவ்வளவு இழப்பு. அவருக்கு வந்து லித்தியம் அயான் பேட்டரி வந்து 0% சார்ஜ் அப்படின்னா முடிஞ்சது, கடுப்பாயிடுவார் அவரு. என்னடா இருக்கிற வேலை பண்ண முடியல அப்படின்னு. ஸோ நம்ம லித்தியம் அயான் பேட்டரி வந்து ஃபுல் இன்டிகிரேட்டட், லேப்டாப்ஸ்ல வேணும், அப்புறம் மொபைல் போன்ல வேணும், எல்லாத்துலயும் வேணும். அதனால வந்து என்னன்னா இதுல இருந்து நம்ம யாரும் தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வேற டெக்னாலஜிஸ் வந்து இவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா லித்தியம் அயன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்கு மேனுஃபேக்சர் பண்றது. ஏன்னா லிமிடெட் அமௌண்ட் தான் இருக்கு வேர்ல்டுல. அதுக்கு பிறகு வேற ஏதாவது மைனிங் கம்பெனி வச்சு எடுத்தாதான் உண்டு. அதனால இப்ப சோடியம் அயான் அதெல்லாம் வந்து ரீசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அது வந்து ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் வரல. பட் அதெல்லாம் வந்ததுன்னா ஐ திங்க் லித்தியம் அயான் வந்து விட்டுட்டு நம்ம வேற எதுக்காக போவோம். சோடியம் அயான் பேட்டரியில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அது சால்ட் தான். ஸோ நம்ம வந்து சால்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கு, அதனால பிரச்சனையே இல்லை. நம்ம சால்ட் எடுத்து அதை அப்படியே பேட்டரை கன்வெர்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கப்புறம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. பாய்.